ஹலோ டியூட்ஸ் மக்களே, குட் ஈவினிங். ஸோ நீங்கள் தமிழகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ உங்களால் பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக ஈவினிங் அல்லது நைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது இல்லை நாளை காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பெஷல் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் அலாட்மெண்ட்டில் குறிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் ஃபிசிக்கலி சேலஞ்சு அது டிஃபென்ஸ் கோட்டால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் 7.5 சீட் எடுத்திருப்பீங்க, இதுலேயும் சீட் எடுத்திருப்பீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அலாட்டட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 800 சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். அடுத்த கட்டமாக நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஎன்இஏ 2025 மெயின் ஜென்ரல் கவுன்சிலிங் அகாடமிக் கவுன்சிலிங்கில் 2 விதமான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஒன்று ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜென்ரல் கவுன்சிலிங். இதே ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கட்டாயம் போடணும். ஒன்று உங்கள் 7.5 கேட்டகரிக்காக, இன்னொன்று ஜென்ரல் கவுன்சிலிங்கு நீங்கள் வரலாம். அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையோ இல்லை டிஃபென்ஸ் கோட்டாவிலையோ இல்லை டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா இந்த 3 கோட்டாவிலையும் நீங்கள் போட்டிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் கிடைச்சிருக்காது. நீங்களும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கங்க. ஏற்கனவே இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும். இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடித்தமான கல்லூரியில் பிடித்தமான சப்ஜெக்ட் வந்திருந்தா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான கல்லூரியில் பிடிச்சமான பாடப்பிரிவு வந்தால் மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் 2 ஆர்டரையும் கையில் வச்சுட்டு எந்த கல்லூரியில் சேரணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ். இப்போ இந்த கவுன்சிலிங்கான லைவ் நான் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கல்லூரியை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு நிறைய யூடியூப் மூலயமா வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு கேரியர் கைடன்ஸ் ஒரு வார்த்தையை அடிச்சா நிறைய பேர் கேரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்னைய மாதிரி. ஸோ இப்போ இந்த கேரியர் கைடன்ஸ் எல்லாமே நீங்க நிறைய பார்க்கறதுனால மக்கள் என்ன ஆயிடுறீங்க அப்படின்னா பயங்கர கன்ஃபியூஷனுக்கு வந்து தள்ளப்பட்டு இந்த கல்லூரி நல்லா இருக்குமா, அந்த கல்லூரி நல்லா இருக்குமா, இந்த கோர்ஸ் நல்லா இருக்குமா, அந்த சேனல் அப்படி சொன்னாங்க, இந்த சேனல் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அளவுக்கு மீறிய நீங்க சேனல் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அதனால இந்த கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து நீங்க வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு தான் இந்த லைவ். அப்போ நீங்க யார் சார் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இதுவரைக்கும் யூடியூப்பை பார்க்காம இருந்தீங்கன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, சுரேஷ் சீதாராமன் அப்படின்னு யூடியூப்ல போய் டைப் பண்ணி பாருங்க. இந்த யூடியூப்ல 1500க்கும் மேற்பட்ட வீடியோஸ்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துல மாதிரி நம்மளும் கொடுத்துருக்கிறோம். நீங்க என்ன சார் டிஃப்ரெண்ட்டா பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு கல்லூரியில நேருக்கு நேரா போய் உள்ள பார்த்து, அந்த கல்லூரியில என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கு? ஒரு மாணவர் ஒரு காலேஜுக்குள்ள வரும்போது ஒரு ஆசையோட, ஒரு கனவோட வருவார். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கனவு இருக்கும். தன்னுடைய குழந்தைய இன்னொரு மாதிரி ஒரு இன்ஜினியரா பார்த்து அவர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர்றத பார்க்கறதுக்கான கனவுகள் இருக்கும். இந்த கனவுல தாங்கிய அந்த தகப்பன் க்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி, கனவோட இருக்கிற குழந்தைக்கும் சரி, ஒரு நல்ல சூழல் அமைஞ்சா தான் அவங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும். அப்படி ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு கல்லூரியில என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பேரண்டாவும் பார்க்குறேன். இந்த ஃபீல்ட்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, நான் ஒரு கல்லூரியில பேராசிரியரா, புரொஃபஸரா இருந்ததுனால, ஒரு கல்லூரி ஒரு குழந்தைக்கு என்னென்ன நல்லது பண்ணணும்? நல்லது பண்ணணும்னா, என்ன மாதிரியான செட்டப் வந்து ஒரு கல்லூரியில இருக்கணும்? அதே கல்லூரி மாத்தி யோசிச்சா, ஒரு தவறுதான எண்ணங்களோட ஒரு கல்லூரிகள் செயல்படுங்கும்போது, என்னென்ன தவறுகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் கண்கூட நம்ம இருந்து பார்த்திருக்கோம். அப்ப நம்ம அனுபவத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள பேஸ் பண்ணி, ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு இது குடுத்தா நல்லா இருக்குங்கிறத வந்து மனசுல எடுத்துக்கிட்டு, ஒரு புரொஃபசர் அப்படிங்கிற அடிப்படையில என்னோட 27 வருஷ அனுபவத்துல நான் பார்த்த நல்லது, முக்கியமா நான் பார்த்த கெட்டது. இப்ப கெட்டதுலேருந்து தான் சில அனுபவங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த அனுபவங்கள நம்ம எடுத்துக்கிட்டு, என்ன பண்ணா ஒரு ஸ்டூடண்ட் ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம ஒரு கல்லூரியோட லிஸ்ட்ட குடுக்குறோம். நீங்க நினைக்கலாம் ஒரு கல்லூரிய பத்தி திருப்பி திருப்பி பேசுறதுனாலயோ, திருப்பி திருப்பி சொல்றதுனாலயோ, நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லூரியில இவங்க வந்து காசு வாங்கிட்டு யூடியூபர்ஸ்லாம் பேசுறாங்க அப்படின்னு இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி காசு வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் லிஸ்ட்ல நான் இல்ல. ஆ நீங்க நினைக்கலாம் 7 வருஷமா இந்த விஷயங்கள நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த வரைக்கும் எந்த பேரண்ட்ஸ்ட்டயும் அனாவசியமா கை நீட்டி காசு வாங்கி தப்பா கைட் பண்ணி, உங்க சாய்ஸ் லிஸ்ட்ட குடுங்க, உங்களுடைய மார்க் ஷீட்ட குடுங்க, உங்க யூசர் ஐடிய குடுங்க, உங்களுக்கு நாங்களே காலேஜ் சீட் பண்ணி தர்றோம். இந்த மாரி எந்த பேரண்ட்ஸும் நம்ம பேசுனதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. நம்மகிட்ட அணுகி ஃபோன்ல பேசக்கூடிய பேரண்ட்ஸுக்கு கூட 1/2 மணி நேரமோ, 3/4 நேரமோ ஃப்ரீயா தான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். சில காலங்கள்ல இந்த ஃப்ரீயா குடுக்கறதுனால அதுக்கு மதிப்பு இல்லங்கிறதுனால, இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, சமீப காலங்கள்ல போன வருஷமும், 2 வருஷமும் நேருக்கு நேரா நம்மகிட்ட பேசணும், சில விஷயங்கள பரிமாறிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கு, நம்ம வந்து ஒரு சார்ஜஸ் பேஸ்ல வந்து சரியான கைடன்ஸ குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மள பத்தின ஒரு விளக்கம் அப்டின்னா. ஸோ 27 வருஷம் அனுபவம். நம்ம பிஇ முடிச்சுட்டு, எம்இ முடிச்சுட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு, போஸ்ட் டாக்டரேட்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா பல்கலைக்கழக போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு, 11 பேருக்கு ரிசர்ச் பண்ணிட்டு, அக்காடமிக்ஸும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, ஏஐசிடின்னா என்ன? நேக்னா என்ன? என்ஐஆர்எஃப் ரேங்க்னா என்ன? என்ஐஆர்எஃப் ரேங்க்குக்கு எப்படி டாக்குமெண்ட் பண்றது? ஏஐசிடிக்கு எப்படி டாக்குமெண்ட் பண்றது? என்பிஏக்கு எப்படி டாக்குமெண்ட் பண்றது? டாக்குமெண்ட்ட எப்படி கரெக்ட்டா பண்றது? டாக்குமெண்ட் எப்படி கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பண்றது? இது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒரு கல்லூரியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய, உயர் பொறுப்புக்கு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறனால தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் 60% மேல இருக்கிறாங்க. முதல் பட்டதாரிகளா இருக்கிறாங்க. விவசாய குடும்பத்தில இருக்கிறாங்க. கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. கல்வி அறிவு கொஞ்சம் குறைந்த மாணவர்களா பெற்றோர்களா இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற மாரி இருக்கிறாங்க. சரியான வழிநடத்தல் இல்லாத பேரண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறதுனால, அவங்களலாம் அதிகமா திசை திருப்பி, இதான் சார் அது, அதான் சார் அது, அங்க அப்படி இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லி நெறைய ஏஜென்சிஸ் மூலியமா உங்களுக்கான இன்புட்ஸு. நீங்களும் தெரிஞ்சு தெரிஞ்சு போய் எப்படிதான் வந்து தேடி போய் விழறீங்களோ தெரியலையோ, அந்த மாரி மக்கள போய் தேடி விழறீங்க. நல்லது சொன்னா, அதுவும் ஓசியில சொன்னா, நீங்க அது ஈஸியா கிடைச்சா உங்களுக்கு ஏதோ சாதாரணமா இருக்கிற மாரி நீங்க நினைக்கிறதுனால, சரியான கல்லூரியில போய் வழிகாட்ட முடியாம எத்தனையோ பேர் திசை மாறி, இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஒருத்தர்ட்ட பேசும்போது சொல்றாரு, "அவன் நல்லா தான் சார் படிச்சான். என் பையன் சூப்பர் தான். ஆனா வந்து ஒரு 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறான்." அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. "எங்க சார் படிச்சாரு? என்ன சார் பண்ணாரு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவரு படிச்சதுக்கும், அவர் சர்டிஃபிகேட் வாங்குனதுக்கும், ஆ எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது, அவரு போயிருக்காரு, காலேஜுக்குள்ள 4 வருஷம் கடத்தியிருக்காரு, திருப்பி வந்திருக்காரு. இப்போ என்ன ஒரு மாணவருக்கு கிடைக்கணும்? எந்த கல்லூரியில படிச்சா அது கிடைக்கும்? இத எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுட்டு தான் ஒரு கல்லூரிகள நம்ம முடிவு பண்றோம். ஓகே. இந்த விளக்கவுரை அப்படியே இருக்கட்டும். இப்ப பிளேஸ்மென்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ட வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து முனைப்பா பார்க்குறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படிங்கிறத விட, எல்லாருக்கும் என்ன கனவு அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம அடுத்த தரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நம்ம பண்ணல, நம்ம நெனச்சது நடக்கல. அட்லீஸ்ட் என் குழந்தைனாச்சும் நல்லா இருக்கட்டுமேன்னு அப்பா, அம்மா நெனைக்கிறது சகஜம். நானும் என்னுடைய குழந்தைய அப்படிதான் நெனைக்கிறேன். நம்ம ஒரு லெவலுக்கு இருக்கிறோம். என் குழந்தை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணங்களோட தான் நம்மளும் இருக்கோம். இது வந்து சராசரி. இப்ப இதுல என்ன பண்ணிடுறீங்க அப்டின்னா, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுனால, இப்ப போஸ்ட் அடிக்கிற செலவு கிடையாது. நெறைய காலேஜ்ல வந்து போஸ்ட் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் இப்ப செலவு கிடையாது. இப்ப நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் போடுறதெல்லாம் சில விஷயங்கள் குறைஞ்சிருச்சு. ஈஸியா டிஜிட்டல் மீடியா வந்ததுனால டக்குனு உட்கார்ந்து ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி, பிளேஸ்மென்ட் நாங்க அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், அத பண்றோம்னு சொல்லி நெறைய விளம்பரங்கள் வந்து இப்ப நீங்க பார்க்குறீங்க. பெற்றோர்களுக்கு என்ன ஆசை வந்துருதுன்னா, ரூ. 52,00,000 சம்பளம், 36,00,000 சம்பளம், 44,00,000 சம்பளம், 40,00,000 சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆஹா! சூப்பர்ரா அந்த கல்லூரியில பயங்கரமா பண்றாங்கன்னு நீங்க நெனச்சுக்கிறீங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் இத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய கல்லூரியில ரூ. 52,00,000 ரூ. 40,00,000 ரூ. 44,00,000 ரூ. 27,00,000 ரூ. 25,00,000 சேலரி குடுக்குறதுல, 1000 பேர் படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில, அந்த மாணவர்கள்ல எத்தன பேருக்கு வாங்கி குடுத்தாங்க? நான் இன்னமும் சொல்றேன், அந்த பிளேஸ்மெண்ட்ட வாங்கி குடுத்தாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து ஆழ்மையான திறமையும், அ திறனும் இருக்கு. அதனால அந்த மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அத நான் மறுக்கல. ஏன்னா, அந்த அளவுக்கு மாணவர் உழைப்பு கொடுத்திருந்தா மட்டும் தான் ஒரு கம்பெனி எடுப்பாங்க. வந்தவங்க எல்லாரும் ஒரு கம்பெனி எடுக்க போறதில்ல. கல்லூரியில படிக்கிற எல்லாரும் எடுக்கலன்னா, யார் நல்ல மாணவர்களோ அவங்கள எடுப்பாங்க. பட் அப்படி எடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல ஒருத்தரையோ 2 பேர் தான் ஒரு கம்பெனி எடுக்குறாங்க. அத தான் நம்ம எல்லா கல்லூரிகளும் போஸ்டர் போட்டு, நாங்க அப்படி பிளேஸ்மென்ட் குடுக்குறோம். ஏன்னா பிளேஸ்மென்ட் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்றேன். இப்ப சராசரியா ஒரு கல்லூரியில 1000 பேர் படிக்கிற கல்லூரிகள் சராசரியா நம்ம பார்க்கும்பொழுது, 3,00,000 5,00,000 அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தினுடைய ரேட். அதாவது சராசரியா இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி ஆகட்டும், இல்ல ஒரு பிஎஸ்ஜி போன்ற கல்லூரி ஆகட்டும், ஈவன் வந்து பெரிய பெரிய ஐஐடிஸ், என்ஐடிஸ் மாரியான கல்லூரிகள் ஆகட்டும், குறைந்தபட்ச சம்பளமாக 3,00,000 அது கல்லூரி கல்லூரி மாறுபடலாம். அது 4,00,000 5,00,000 அதிகபட்சமாக 7,00,000 தான் இன்னைக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஐஐடில படிக்கிற மாணவர்களுக்கு சராசரியா கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல
25,00,000 வாங்குறது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 40,00,000 வாங்குறது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். என்னுடைய கேள்வி என்ன? பேரன்ட்ஸ் கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன? நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்க மாத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, 52,00,000 சேலரி குடுத்தாங்க அப்டின்னு ஒரு கல்லூரி போஸ்டர் போடுறாங்க. 40,00,000 சேலரி குடுத்தாங்கன்னு ஒரு கல்லூரி போஸ்டர் போடுறாங்க. இப்போ அந்த போஸ்டர் போட்ட கல்லூரியுடைய போகணும்னு தெரிஞ்ச அந்த ஹெச்ஆருக்கு ஏன் வந்து தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்லூரியா இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு தோணல? ஏன் இந்தியாவிலேயே பெரிய கல்லூரியா இருக்கக்கூடிய ஐஐடிக்கு போகணும்னு தோணல? ஏன் தமிழ்நாட்டிலே சிறந்த பொறியியல் கல்லூரிகள்னு சொல்லி 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கடந்த கல்லூரியான ஒரு பிஎஸ்ஜிக்கோ, சிஐடிக்கோ, ஜிசிடிக்கோ போகணும்னு தோணல? ஏன் இங்கெல்லாம் ஹையஸ்ட் சேலரி இல்ல அப்டின்னா, இந்த வருஷம் 36,00,000 அப்படிங்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், அல்லது பிஎஸ்ஜி ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கல்லூரிகள், ஈவன் என்ஐடி, ஐஐடிஸ்லயே ஸ்டாண்டர்டான சேலரிங்கிறது இந்த அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி 52,00,000 ஒரு பிரைவேட் கல்லூரிகளுக்கு வந்து இந்த சம்பளம் வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, இப்ப ஐஐடில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை இல்லையா? இல்ல அண்ணா யுனிவர்சிட்டில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை இல்லையா? இல்ல பிஎஸ்சில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை இல்லையா? இந்த திறமை இல்லாத மாணவர்கள் இங்க இருக்கிறாங்கங்கிறதுனால, திறமை இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கல்லூரியில போய் ரூ. 54,00,000 ஒரு பையனுக்கோ, 2 பையனுக்கோ ஒரு கம்பெனி குடுக்குறாங்க அப்படின்னா, இங்க மிகப்பெரிய பிளேஸ்மென்ட் இந்த வார்த்தைய நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் உங்களுடைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அந்த வார்த்தைய யூஸ் பண்றேன். ஒரு ஸ்கேம் அப்படின்னே இத போடலாம் நம்ம. ஆக்சுவலா. இப்ப இந்த பிளேஸ்மென்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல பின்னணியில சில விஷயங்கள் நடக்கிறதுனால, சில மாணவர்கள் கவரப்பட்டு இழுக்கப்படுறாங்க. அத பெரிய போஸ்டரா போட்டு பல மாணவர்கள் வலைவரிக்கப்படுறாங்க. தூண்டில் மாதிரி நீங்க போய் மாட்றீங்க. நீங்க எல்லாருமே 52,00,000, 27,00,000, 30,00,000 சேலரி கிடைச்சிரும்னு நெனச்சு போனீங்கன்னா, அது கிடைக்காது. அப்ப பிளேஸ்மென்ட்ட மையமா வச்சு ஒரு கல்லூரிய தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னா, அந்த கல்லூரியில ஒரிஜினல் பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, 3,00,000லேருந்து 5,00,000 அதுக்கு நம்பிக்கை இருக்கிறது போகலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் நல்ல பையனா படிக்கிறாங்கன்னா, ஆவரேஜா ஒரு 10,00,000ங்கிறது இன்னைக்கு ஒத்துக்கலாம். 12,00,000ங்கிறது ஒத்துக்கலாம். 25,00,000 வரைக்கும் கூட ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க லாங் டெர்ம்ல கம்பெனிக்குள்ள இருக்கிறாங்க. இந்த மாரி ஹையர் சேலரில போறவங்கலாம் 6 மாசமோ, 1 வருஷமோ தாக்கு பிடிக்க முடியாம வெளியில வந்ததனுடைய கதைகள வந்து நம்ம யாருமே பார்க்கறதில்ல. நம்ம வந்து என்ட்ரிய மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, எக்ஸிட்ட பத்தி நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. ஜெயிச்ச 4 பேர மட்டும் பார்க்கணுமே தவிர, கீழ இருக்கக்கூடிய மாணவர்கள பத்தி நம்ம யாரும் பார்க்கிறதே இல்ல. இந்த மனநிலையில வந்து பெற்றோர்கள் வந்து இருந்து, ஹையஸ்ட் பிளேஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருக்கக்கூடிய கல்லூரிகள எடுக்கலாம் அப்படின்னா, இங்க எல்லாமே மிகப்பெரிய விளம்பரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நோட்டீஸ் அடிக்கிறது, அதிகபட்சம் பப்ளிசிட்டி பண்றது, அதிகபட்சம் ஷோகேஸ் பண்றக்கூடிய கல்லூரிகள்லாம் இன்னைக்கு வந்து நெறைய வந்து வெளியில வந்ததுனால, தொடர்ந்து எங்கள மாரி யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு 10, 20 கல்லூரிகள மட்டுமே முன்னிறுத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கக்கூடிய யூடியூப்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு 50 கல்லூரிகளுக்கு மேல கல்லூரிகள் இருக்குங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழகத்த பொறுத்தளவுல 417 கல்லூரிகள் இந்த வருஷம் வந்து உள்ள வர்றாங்க. இதுல வந்து சரி தரமுள்ள கல்லூரிகள், தரமற்ற கல்லூரிகள், இல்ல தரம் வந்து உயர்த்திக் கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரிகள் நம்ம எப்படி பிரிச்சு பார்த்தாலுமே, ஒரு 400ல 50% கூட நல்ல கல்லூரிகள் இருக்காதா என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறேங்க. அப்படி நான் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கல்லூரிகள் உண்மையிலே நல்ல கல்லூரிகள் இருக்குங்க. நெறைய ஸ்டாண்டர்டான லேபரேட்டரீஸ் வந்து உண்மையிலே வச்சிருக்கிறாங்க. சீனியர் லெவல் புரொஃபசர்ஸ் வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா அண்ணா யூனிவர்சிட்டில பரீட்சை எழுதி நல்ல ஒரு சேலரி ஐ மீன் ஒரு கனெக்ட் ஆயாச்சு. ஓகே. ரீகனெக்ஷன் சக்சஸ்ஃபுல். ம். இப்ப இது டிஸ்ப்ளே எங்க அந்த எக்ஸல் டிஸ்ப்ளே காணோம்? க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சா? ஓஹோ! இங்க இருந்தா போதும். இந்த ஷீட்டா? இப்போ வருதா? டிஸ்ப்ளே ஆகுதுன்னு நெனைக்கிறேன். பாருங்க. டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? 1 செகண்ட். எக்ஸல் ஷீட் இப்ப டிஸ்ப்ளே ஆகுதா? ஆ டிஸ்ப்ளே ஆகுது. டிஸ்ப்ளே ஆகுது. குட். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ங்க. கொஞ்சம் சின்ன டிலே உங்களுக்கு. இந்த ஒரு இப்ப என்னன்னா, இதுதான் வந்து நம்ம சீட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி சார் ஷூரா சொல்றீங்க? அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா மொத்தம் எத்தன சீட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. கீழ பார்க்கும்போது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 9,272 சீட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்கும்போது இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டி ஆகட்டும், இல்ல பிஎஸ்ஜி ஆகட்டும், இல்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க எல்லாரும் நினைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய டயர் 1 கல்லூரிகள் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, இப்ப வந்து இப்ப கிருஷ்ணா கல்லூரி ஆகட்டும். இந்த மாரி பெரும்பாலான கல்லூரிகள்ல வந்து சீட்ட வந்து அதிகப்படுத்துனதுனால, அதுவும் 179 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வர்றதுனால, அதிகமான அ சீட்ஸ் வந்து இருக்கு. அப்ப அதனால என்ன அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 30,000 பேர் வந்து நீங்க போட்டி போடுறாங்க அப்டிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 30,000 பேர்ல எழுதி வச்சுக்கங்க,
ஏற்கனவே வந்து மேனேஜ்மென்ட்க்கு சீட்டு போட்டவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஒரு 5000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஐடி, இந்த மாரி அமிர்தா, இன்னும் சொல்லப்போனா ஜேஇ எக்ஸாம் எழுதி போனவங்க, இல்ல அக்ரிக்காக அப்ளை பண்ணவங்க, இல்ல நீட்டுக்காக அப்ளை பண்ணவங்க, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேருக்கு மேல இந்த 30,000, 32,000 போட்டி போடுறாங்க இல்லைங்களா? இதுல 10,000 பேருக்கு மேல கட்டாயம் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க சீட் எடுக்க மாட்டாங்க. சும்மா போட்டு வச்சிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு உள்குத்து வேலையும் நடக்கும். நான் அது என்னங்கிறத ஓப்பனாவே சொல்றேங்க. சில நேரங்கள்ல வந்து 2,00,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இந்த வருஷம் வந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்தோம். இல்லைங்களா? நான் கூட ஒரு இப்போ இவ்ளோ அப்ளிகேஷன்ஸான்னு சொல்லி நம்ம பெருமையா பேசினா கூட, இதுல ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க. இப்ப இந்த நீட்டுக்கு போறாங்க இல்லைங்களா? கண்டிப்பா அவங்க நீட் தான் போயிருப்பாங்க. ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் உள்ள இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் கண்டிப்பா இந்நேரம் ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். கிளாஸும் போயிருப்பான். அங்க போய் அட்மிஷன்ஸ் போட்டிருப்பான். அவன் அப்ளிகேஷன்ஸும் உள்ள உட்கார்ந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் படிச்சாங்க பார்த்தீங்களா ஸ்டூடண்ட்ஸு, ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து வேற எங்கேயாவது இருந்திருப்பாங்க. அவங்க அப்ளிகேஷன்ஸ இங்க கொண்டு வந்து உள்ள போட்டிருப்பாங்க. இப்ப இந்த மாரி இந்த உல்டா பண்ண அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் உள்ள இருக்கும். இது ஏன்ப்பா அந்த உல்டா பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் உள்ள உட்கார்ந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாமே ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ரேங்கிங் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த பையன் வேற எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே வெயிட் பண்றதுக்கும் வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா, இவங்க எல்லாமே இந்த சீட்ல போட்டு ரேண்டமா போட்டு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி அலாட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுல இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி தான். ஆள் இல்லாதவங்கள்ல டீ ஆத்துற மாரிங்க. இந்த ஸ்டூடெண்ட்டே உள்ள வரமாட்டான். காலேஜ்க்குள்ள வரமாட்டான். ஆனா லிஸ்ட்ல மட்டும் இருப்பான். அந்த லிஸ்ட்ல வந்து அட்மிஷன் ஆர்டர வச்சு, அந்த ஆர்டர்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என் கல்லூரியில சேர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபும் குடுத்துருவாங்க. இப்ப இதுக்காக சமீபத்தில ஒரு மீட்டிங் கூட நடந்துச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் அட்மிஷன் கோஆர்டினேட்டர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த அட்மிஷன் கோஆர்டினேட்டர கூப்பிட்டு நம்ம டோர்ல கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி தவறான ஒரு விஷயங்கள நீங்க பண்ணக்கூடாது. அது மாரிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இந்த வருஷம் மானிட்டர் பண்றோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் இது மாரி நடந்திருக்குது. இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ சம்பந்தமில்லாத சில அப்ளிகேஷன்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்திருக்கும். அதுவும் ஹையர் கட் ஆஃப்ல உட்கார்ந்திருக்கும். அதுவும் என்ன பண்ணும்னா, சீட்ட எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கல்லூரியில போய் சேர்ந்த மாரி இருக்கும். ஆனா மாணவர் உண்மையா சேர்ந்திருக்க மாட்டார். இப்ப இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குறைந்தபட்சம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஒரு 32,000 பேர் போட்டி போடுறாங்கன்னா, ஒரு 18,000லேருந்து 22,000 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுக்க போறாங்க. அப்ப ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க, புல் டவுன் ஆயி அடுத்த ரவுண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டும் அதிகமானதுனால, நெறைய காலேஜஸ்ல, நல்ல காலேஜஸ்ல சீட் வந்து கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறத பேரன்ட்ஸுக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் ஒரு குட் நியூஸா சொல்றேன். சார் இது பேர் வாங்கியதுக்காக நம்ம பேசல. உங்களுக்கு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஹோப் குடுக்கணும், கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல. உண்மையிலே இதுதான் நடக்கப் போகுது. ஆனா என்ன நீங்க யோசிக்கணும் அப்டின்னா, போன வருஷம் கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்டின்னு யோசிச்ச மாணவர்கள் எல்லாருமே, பெற்றோர்கள் எல்லாருமே இந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆ எனக்கு வந்து இசிஇ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் நெறைய மாணவர்கள்ட்டயும் பேசுறேன், பெற்றோர்கள்ட்டயும் பேசுறேன். ஒரு நாளைக்கு 20 பேருக்கு நம்ம ஃப்ரீயா பேசிட்டு இருக்கிறோம். சில பேர் வந்து ஃபோன் கால் வந்து நமக்கு புக்கிங் பண்ணிட்டு கால் பேசுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேரன்ட்ஸ்ட்ட பேசும்போதும், ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசும்போதும் அவங்க மனநிலையிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது நீங்களே என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பய உணர்வு வந்து அதிகமான ஒரு பய உணர்வு வந்து இருக்கு. இந்த பய உணர்வ தாண்டி இசிஇ தான் சூப்பரா இருக்கும்ன்றது தெரியுது. ஏன்பா இசிஇ சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா, YouTubeல சொன்னாங்க சார். பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க சார். போன வருஷம் வரைக்கும் பக்கத்து வீட்டு அக்கா வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் சொன்னவங்க, இப்ப இசிஇன்னு மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களும் YouTube பார்த்திருப்பாங்க. இந்த மாரி என்னன்னு இல்ல எல்லா கல்லூரிகளுமே இப்ப முன்புறமா வந்து இப்ப வந்து இசிஇ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாரி சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து இப்படி வர்றதுனால, எல்லாம் அப்படி இருக்குங்க. ஆனா ஒரிஜினலா என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, உண்மையிலேயே எலக்ட்ரானிக்ஸ் காரிடார்ல ஒரு மிகப்பெரிய புரட்சிய ஏற்படுத்த போறோம். அதுக்கு நம்ம கவர்ன்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நெறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் காரிடார் அதான் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு குரோத்த நோக்கி வளரப்போது. சார் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் வளரப்போதா? வேற என்ன சார் துறை வளரும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து இன்னைக்கு வந்து கெமிக்கல் துறையில பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் துறையில நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்ச இன்வெஸ்ட்மென்ட்ட குடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய 5 இயர்ஸ் பிளான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பிளான்ல போய் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வளம், அதாவது க்ரூட் ஆயில் வளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அதிகபட்ச இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்க போகுது. ஸோ பிரைவேட் செக்டாருக்கு ஒரு 49% கவர்ன்மென்ட் செக்டார் வந்து 51% எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய கொண்டு போறாங்க. ஃபியூச்சர்ல ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் வெஹிக்கிளா மாறும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறத நான் சொல்லலைங்க. ஐஐடி டைரக்டர்ஸ் 6 பேர் சேர்ந்த குழு வந்து ஒரு ஆய்வு குடுத்துருக்காங்க. ஒரு ஓப்பன் பேனல் மீட்டிங்ல இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ் வேணும்னு சொல்லி ஆட்டுமத்த மாரி எல்லாரும் ஓடாதீங்க. ஹையர் மார்க் எடுத்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாத்தி யோசியுங்க. இசிஇ, கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாரி சிவில் இன்ஜினியரிங், இந்த மாரி கோர் இன்ஜினியரிங் படிங்க. ஹையர் லெவல்ல நெறைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. 18 வருஷமா மிகப்பெரிய கேப் இருக்கு. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2,00,000 பேர் மேல ஒரு வருஷத்துக்கு உள்ள வராங்க. போன வீடியோல நான் போட்டிருந்தேன். வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தன பேர் கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஐடில எவ்வளவு போட்டிகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு புள்ளிவிவரம் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இதையெல்லாம் காரணமா வச்சுட்டு எல்லா காலேஜ்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதிகபட்ச சீட்ட வந்து இப்போ ஒட்டுமொத்த கவுன்சிலிங்ல ஒதுக்கப்பட்ட சீட்லயே பார்த்தீங்கன்னா, 51% சீட் எங்க போய் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் சீட்ல தான் உட்கார்ந்திருக்குதுங்க. இத கூட ஒரு ரிப்போர்ட்டா நான் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ மக்கள் கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். சார் என்ன பிரான்ச்லாம் சார் படிக்கலாம்? இசிஇ படிக்கலாம். ட்ரிபிள் இ படிக்கலாம். இதுவும் வந்து நான் கருத்த திணிக்கல. உங்களுக்கு கருத்த வந்து நான் திணிக்கிறேன்ற மாரி தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அப்படி இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. இப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இசிஇ, ட்ரிபிள் இ, கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், சிவில் என்ஜினியரிங், பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜி, ஆம், கொஞ்சம் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், இந்த மாதிரி துறைகள். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கக்கூடிய சில துறைகள் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜியாலஜி, மைனிங், பேக்கிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங், செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு மெட்டலர்ஜி, ஸோ சாரி இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து இப்ப பிஹெச்டில நெறைய பேர் கேட்குறீங்க. இது படிக்கலாமா சார்? இ&ஐ படிக்கலாமா சார்ன்னு, சில கல்லூரிகள்ல இதெல்லாம் வந்து டாப் லெவல் கல்லூரிகள்ல நீங்க தைரியமா எடுக்கலாம். அந்த மாரி சாய்ஸ போட்டு எடுக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் என்னன்னா, இந்த ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டல் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் டல்னஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சிலது. குறிப்பா எங்க வந்து நீங்க மாட்டப் போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாரும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, பிளாக்செயின் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் வித் பிளாக்செயின் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் வித் ஐஓடி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் வித் இந்த மாரி பிரான்ச்சஸ எடுத்து படிக்கிறது வந்து கரெக்ட்டான்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களே, பெற்றோர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு ராட் ரேஸ்ல நீங்க மாட்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியில இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சிலபஸ் நீங்க படிக்க போற சிலபஸ் 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு சிலபஸ் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, 4 வருஷம் கழிச்சு நீங்க படிச்சு முடிச்சு வரும்போது சிலபஸ் வந்து மாறுபட்டு போயிரும். டெக்னாலஜி ஃபாஸ்ட்டா மாறுறதுனால நீங்க படிச்ச சிலபஸ் எல்லாமே வேஸ்ட்டா போகும். ஸோ, அதனால கோர் அப்படிங்கிறத நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கூடுமான வரைக்கும் ஏஐடிஎஸோ, ஏஐஎம்எல்லோ, சைபர் செக்யூரிட்டியோ, ஐஓடியோ இந்த மாரி வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து ஏடிஎஸ் இன்ஜினியர் ஆகப் போறேன் அப்படின்னு நீங்க போய் ஜாயின் பண்றது வந்து முழுக்க, முழுக்க, முழுக்க ஒரு தவறான முடிவா இருக்கும். சார் அப்ப ஏடிஎஸ் படிக்கக் கூடாதா? அதெல்லாம் இனிமேல் வராதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா அப்படி கிடையாது. ஏடிஎஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏஎம்எல் நம்ம தெரிஞ்சுக்கணும். புது புதுசா ஐஓடில நீங்க ஒரு ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன் அது. ஐஓடிங்கிறது ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன். பிளாக்செயின்ங்கிறது தனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனா இருக்கிற விஷயத்த, தனிப்பட்ட முறையில இன்னைக்கு கோர்ஸ் வந்து நெறைய குடுக்குறாங்க. இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப ஏன் இந்த லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல லேர்ன் ஃப்ரம் ஹோம் குறிப்பா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அந்த மாரி ஒரு விஷயம் நடக்கப் போகுது. இப்பவே அது ஸ்டார்ட் ஆயாச்சு. பெரிய பெரிய கம்பெனில இருக்கக்கூடிய ஆட்களே வந்து ஆன்லைன்ல படிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் அவங்க கம்பெனில அவங்க பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க தான் பெரிய பெரிய பொறுப்புகள வகிக்கிறாங்க. அவங்க தான் புது புது விஷயங்கள மக்களுக்கு கொண்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, இங்க ஆசிரியர் பெருமக்கள் இத்தன கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆரம்பிச்சதுனால, தமிழ்நாட்டுல கம்ப்யூட்டர் சயன்ஸ் வாதியார்களுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வாதியார்களுக்கு இருந்தாலும், மாணவர்களுக்கு திண்டாட்டம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான வாதியார்கள் இருக்கிறதில்ல. ஸ்கில்டான வாதியாருங்க கிடைக்கிறதில்ல. மொத்தத்துல வாத்தியாருங்களே அதிகமா கிடைக்கிறதில்ல. ஏன்னா, ஒட்டுமொத்தமும் ஒரே பக்கம் போய் சாய்ந்ததுனால, ஒரு இம்பேலன்ஸ் இந்த சிஸ்டம் வந்து வந்துருச்சு. குறிப்பா பெரும்பாலான கல்லூரிகள்ல சரியான கம்ப்யூட்டர் வாத்தியார்கள் இல்ல. ஏங்க டாப் கல்லூரிகள்லயே நான் பேர் சொல்ல இங்க விருப்பப்படல. அங்கேயே ஏஐடிஎஸ்ஸயோ, ஏஎம்எல்லையோ சரியா சொல்லி தர்றதுக்கான வாத்தியாருங்க இல்ல. இது வந்து நம்ம வந்து இத வந்து ப்ரூஃபா வேணும்னா தனிப்பட்ட முறையில பேசுங்க. எந்த கல்லூரின்னு நான் பேரும் சொல்றேன். நம்ம சில கேள்விகள உங்களுக்கு சொல்லி தர்றேன். அந்த கேள்விகள்லாம் போய் அங்க கேளுங்க. அப்படி அந்த கேள்விக்கு உண்டான வாத்தியாருங்க அங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அப்ப புரிய வரும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 4 வருஷம் இப்ப ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு ஆயாச்சு. சில கல்லூரிகள் முன்னாடியே ஆரம்பிச்சு ஏஐடிஎஸ்ல இன்னைக்கு கொழுத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதிகபட்ச லாபமும் அவங்க சம்பாரிச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஏஐடிஎஸ் வேணும்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? ரூ. 5,00,000 டொனேஷன், ரூ. 6,00,000 டொனேஷன், ரூ. 10,00,000 டொனேஷன், ரூ. 15,00,000 டொனேஷன் போயாச்சு. இப்ப இந்த ஏஐடிஎஸ் முடிச்சுட்டு போனவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சோப்பு டப்பா வித்துட்டு இருக்காங்க. ஸோ கலோக்கியலா சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணுங்க. சார் நான் எதுக்கும் யாருக்கும் இங்க வந்து கஷ்டப்படுத்தணும், யாரையும் வந்து குறை சொல்லணுங்கிறது இல்லைங்க. சில மாணவர்கள் மட்டும் சில ஏஐடிஎஸ் டூல கத்துக்கிட்டு, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா ட்ரெயின் ஆன ஸ்டூடண்ட்ஸ். அதாவது 60 பேர் படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஒரு 10 பேர். இப்ப மீதம் உள்ள 50 பேர் என்ன பண்றாங்கன்னா,
சாதாரணமான ஒரு வேலைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இல்ல நெறைய பேர் வேலை இல்லாம இது வந்து கிரீமி லெவல் காலேஜுக்கே எந்த பிரச்சனை அப்டின்னா, கீழ இருக்கக்கூடிய 200 காலேஜ்ல ஏடிஎஸ் திறந்து வச்சிருக்கானே, அங்க வாத்தியாரே இல்லையே! அங்கலாம் போய் என்ன பண்ண போறீங்க? என்ன படிக்க போறீங்க? இப்ப என்னன்னா, இந்த மாரி ஒரு மூலசெலவை ஏடிஎஸ் கிடைக்குது. கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல சீட் வாங்கி தரேன். ஐடில சீட் வாங்கி தரேன். அது கிடைக்குதுன்னு சொல்லி, சாதாரணமான ஒரு ஏஜென்சிஸ் மூலியமா கவரப்படுறது. இந்த மாரி வந்து ட்ரஸ்ட் மூலியமா கவரப்படுற பிள்ளைகள்லாம் என்ன பண்றீங்கன்னா, சூப்பர். குறிப்பா நான் அரியலூர் மாவட்டங்கள் போயிருந்தேன். பெரம்பலூர் மாவட்டம் போயிருந்தேன். ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போயிருந்தேன். பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த கோஸ்டல் பெல்ட்ல இருக்க தென்காசியில இருக்கக்கூடிய மாணவர்கள், கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாரி அந்த கோஸ்டல் பெல்ட்ல இருக்கிறவங்க, விருதாச்சலம், விழுப்புரம் இந்த மாரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டு, அவங்களுக்கு சரியான புரிதலே கிடையாது. ஆனா ஏஐடிஸ்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு புடிச்சிருக்குது. கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் படிப்பேங்கிற வார்த்தை புடிச்சிருக்குது. காரணம் 54,00,000 சேலரி, 24,00,000 சேலரிங்கிற போஸ்டர் உங்களுக்கு புடிச்சிருக்கு. ஆனா எந்த கல்லூரியில போய் சேர்ந்தா அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, தயவு செய்து ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இந்த மாதிரி விஷயங்கள தவிர்ப்பது நல்லது. அத அப்படி படிச்சு தான் ஆகணும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப விருப்பம் இருக்குன்னா, ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகளா இருந்தா பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லன்னா, அத ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் இன்னைக்கு ஐஐடில வந்து அழகா பிஎஸ் டேட்டா சயன்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழகா குடுக்குறாங்க. பிஎஸ் எலக்ட்ரானிக் டிசைன்ஸ் குடுக்குறாங்க. இன்னைக்கு எம்ஐடி மாசஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய யுஎஸ்லயே இருக்கக்கூடிய அதாவது உலகத்திலேயே பெரிய யுனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய யுனிவர்சிட்டி புரொஃபசர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்குறாங்க. நம்ம இந்தியன் புரொஃபசர்ஸ் ஐஐடி, என்ஐடில இருக்கிறவங்க வந்து என்பிடிஎல் கோர்சஸ் குடுக்குறாங்க. கோர்செரா அப்படின்னு ஒரு இத நீங்க பிளாட்ஃபார்ம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய வல்லுனர்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. YouTubeல அழகா கிளாஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள படிச்சு சர்டிஃபிகேஷன் எடுத்தாலே போதுமானது. அதுதான் ஒரு கம்பெனி கேட்கறாங்க. ஏடிஎஸ் இன்ஜினியர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டு. மத்தவன்லாம் வெளியில போ அப்படிலாம் சொல்றதில்ல. அதனால கூடுமான வரைக்கும் கோர் இன்ஜினியரிங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், மெட்டலர்ஜி, இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அதாவது அனானிஸ்டி மாதிரியான விஷயங்கள்ல செராமிக் டெக்னாலஜி, ரப்பர் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, புரொடக்ஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் தைரியமா இதெல்லாம் நீங்க எடுக்கலாமா சார்னா 200% எடுக்கலாம். நீங்க நெனச்சுக்காதீங்க ஒரு நீங்க ஆரம்பத்துல வேணா ஒரு கோர் இன்ஜினியரிங் வந்து ஜாப் வந்து நீங்க சேலரி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஆனா சமீப காலமா 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், சிவில் போன்ற துறையில தான் அதிகபட்ச வேலை வாய்ப்புகள். இன்னைக்கு நெறைய கல்லூரிகள் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது, கோர் இன்ஜினியரிங்ல குறிப்பா பிரைவேட் கல்லூரிகளே இதுக்கு சிவில்லயும், மெக்கானிக்கல்லயும், எலக்ட்ரிக்கல்லயும் நெறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயாச்சுங்க. இந்த ஏஐடிஎஸ்ல எடுத்த இடத்துல தான் பிளேஸ்மென்ட்க்கு மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்து, நெறைய பேர் போக முடியாம இருக்காங்கிறது ஒரு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க முடிவெடுங்க. இப்ப இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கக்கூடியது. கிருஷ்ணா காலேஜ்ல வந்து ஒரு கொஸ்டின் நெறைய பேர் கேட்டதுனால சொல்றேன். "சார் போன வருஷம் வந்து சீட் அதிகமாயிடுச்சே சார்" அப்படின்னு கேட்டாங்க. 2 காலேஜும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணிட்டாங்களாமே, அங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த காலேஜ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு தவறான ஒரு எண்ணங்கள். காலேஜ் வந்து மெர்ஜ் ஆயிருக்குங்கிறது உண்மதாங்க. அதிகமான கூட்டம் கிட்டத்தட்ட இங்க 2164 சீட்டு பிளஸ் வந்து நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 பேர் அந்த கல்லூரிக்குள்ள இருக்க போறாங்க. 2 கேம்பஸ ஒண்ணா மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரே நிர்வாகத்தின் கீழ வந்திருக்குது. இப்ப அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க தான் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் அப்படிதான் இருக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்க தான் போகுது. ஏற்கனவே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா தான் நடந்துகிட்டு இருக்குது. ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் ஒண்ணா தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வாத்தியார் சொல்லிக் குடுக்கக்கூடிய விதம் மாற்றம் இருக்கலாமே தவிர, மத்த எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஒண்ணா தான் இருக்க போகுது. ஏன்னா, அவங்க இடம் இல்லாம வந்து மெர்ஜ் பண்ணல. இடம் நல்லா இருக்கு. 2 கல்லூரி ஒரு குடைகீன்னு கொண்டு வந்துருக்காங்க. அதனால மெர்ஜர்னால கூட்டம் அதிகமா வந்துருச்சு சார். உடனே குவாலிட்டி போயிரும். இது யாரோ ஒரு கிளப்பி விட்டாய்ங்க. இப்போ இந்த யூடியூப்காரங்க கிளப்பி விட்டாய்ங்க போல இருக்கு இந்த கதைய. ஸோ இந்த மாரி இருக்கு. அங்க போகாதீங்க. ஏன்னா, கிருஷ்ணா காலேஜ்ல காசு குடுத்துருக்க மாட்டானோ தெரியல. அதனால இப்படி ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு வந்திருக்குது. அதே மாரி மெர்ஜர் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து சுமாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு விஐடில வந்து அதிகபட்ச கூட்டம் 14,000 பேர் உள்ள வச்சு ஒரு இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டி நடத்துறாங்க அப்படின்னா, 3000 பேர் நடத்த முடியாதா? இப்படி மக்கள் நீங்க யோசிக்கணும். இப்ப அமிர்தா போன்ற கல்லூரிகள்ல 6000 பேர், 7000 பேர் படிக்கிறாங்கன்னும்போது, அவ்வளோ பெரிய கூட்டம் மெயின்டெயின் ஆகும்போது, ஒரு 3000 பேச்சு மெயின்டெயின் பண்ண முடியாதுன்னா, இன்னொரு விஷயம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நெறைய கல்லூரிகள் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் அது இதுன்னு ஏகப்பட்ட சீட்ட ரைஸ் பண்ணி விட்டாங்களே தவிர, உண்மையிலேயே இந்த ரைஸ் பண்ண கல்லூரிகள்லாம் முதல்ல போய் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு கல்லூரில 1000 சீட்டு வந்து 500 சீட் இருந்த ஒரு கல்லூரி திடீர்னு 1000 சீட்ட மாத்திட்டாங்க 2 வருஷத்துல. அப்போ 500 பேர் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ண காலேஜ், இப்ப 1000 பேருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய காலேஜ்ல இது நடக்கல. லேப் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்களா? நடக்கல. வாத்தியார் ஃபெசிலிட்டி நடக்குறாங்க? நடக்கல. கிளாஸ் ரூம் அதிகப்படுத்தியிருக்காங்களா? நடக்கல. இப்ப தான் நெறைய இடத்துல இதெல்லாம் அதிகப்படுத்திட்டு இப்ப பில்டிங்கே இப்ப தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நெறைய இடங்கள்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இப்ப தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க. மோஸ்ட் ஆஃப் த கேம்பஸஸ்ல இந்த மாரி நடந்துட்டு இருக்குது. ஆனா சீட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதிகப்படுத்தியாச்சுங்க.
கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் பேசிஸ்ல கிளாஸஸ், ஆன்லைன் பேசிஸ்ல கிளாஸஸ். மாணவர்கள் வந்து ஆன்லைன்ல பண்றதுனால வீட்லயே உட்கார வச்சுட்டு ஆன்லைன் பேசிஸ்ல கிளாஸஸ். ஏன்னா ஏன்னா அவங்க இன்ஃப்ராவ கிரியேட் பண்ணல. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து இங்க நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப இது மேல பொதுவா கூட்டம் அதிகமாயிடுச்சுங்கிற பாயிண்ட்ல ஒரு காலேஜ வந்து தப்பா நம்ம வந்து யோசிக்கிறதோ, அங்க போய் ஜாயின் பண்ணாம இருக்கிறதோ, இதெல்லாம் தேவையில்ல. கண்டிப்பா நீங்க பண்ணலாங்க. ஸோ என்னடா சார் வளவளன்னு பேசிட்டே இருக்காரே அப்படின்னு நீங்க தோணலாம். பட் உங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல லைவே நம்ம குடுக்குறோம். முழுக்க முழுக்க 27 வருஷம் திருப்பியும் சொல்றேன். இது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, கண்டிப்பா சீட் ரைஸ் ஆனதுனால, நல்ல கல்லூரிகள்ல நீங்க சீட் எடுக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்ன்னே நம்ம சொல்லலாம். பெரிய ஒரு டிஃபரன்ஸஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல மிகப்பெரிய டிஃபரன்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வருஷமும் எப்போதும் போல நம்ம வந்து இந்த 1,00,000லேருந்து 1,20,000 சீட்டு தான் டோட்டலா கவுன்சிலிங் 3 ரவுண்டு முடிஞ்சுமே ஃபில் ஆக போகுது. அப்ப ரிமைனிங் ஒரு 50,000 சீட், 60,000 சீட் இந்த வருஷம் வேக்கன்ட் ஆக தான் போகுது. குறிப்பா கொஞ்சம் கோர் இன்ஜினியரிங் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும். சார் நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க, கோர் இன்ஜினியரிங்ல வேலை கிடைக்காதே சார், அப்படிலாம் கிடையாது. எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கோடிங் கத்துக்கணும், அத கத்துக்கணும், இத கத்துக்கணும்னு சொல்லி நீங்க ட்ரெயின் ஆகுறீங்களோ, அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங்லயுமே நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ட்ரெயின் ஆகுறதுக்கு. இப்ப மேட்லேபு, லேப்வியூவு, இடேபு, கேடன்ஸு, யூனிட்டி அந்த மாரி ரியல் என்ஜின் இந்த மாதிரி ஒவ்வொரு கோர் இன்ஜினியரிங்குமே சில சாஃப்ட்வேர்ஸை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆயிட்டோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சராசரியான சம்பளம் 1,00,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றுமே வேணாங்க, கடைசிக்கு ஒரு 50,000 சம்பளம் கூட கொடுக்கறது தயாரா இருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐடியில் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க, கோர்ல சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்கன்ற பேச்சு மாறி அதுக்கு ஈக்குவலண்டான நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி ஆட்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடங்கிடுச்சு. அவங்க தேடுற ஆட்கள் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா, எந்த கல்லூரிகளும் சரியான கோர் இன்ஜினியர ரொம்ப நாளா புரொடியூஸ் பண்ணவே இல்ல. கோர் இன்ஜினியரிங் சரியா சொல்லிக் குடுக்கல. அந்த லேப்ல கான்சன்ட்ரேஷனே இல்ல. பல இடங்களுக்கு நான் வந்து போகும்போது, கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எங்கேயோ ஒடுக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஏதோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் உலகத்தையே மாத்துது அப்படிங்கிற அங்கெல்லாம் ஒரு ஷோகேஸ் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லாத மாரிலாம் இருக்கு. சில கல்லூரிகள் உண்மையிலேயே கோர் இன்ஜினியரிங்க்கு செம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, சூப்பரான லேப வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் லேப் ஃபேக்கல்டிய வச்சுட்டு, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டியோடைய அந்த அவுட்கம் அவங்க கிட்டேருந்து நம்ம லிசன் பண்ண முடியாமயும், அவங்க கிட்டேருந்து இருக்கிற அவுட்புட் எடுக்க முடியாமயும், லேப கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ண முடியாமயும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர, கோர் இன்ஜினியரிங் என்பது ஃபியூச்சர்ல வளரப்போது. இன் ஜெனரல் கோர் பிளஸ் கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் தான் இந்த நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு இல்லைங்க, இந்த உலகத்துக்கே தேவை. அப்படிதான் மாறப்போகுது உலகம். பிகாஸ் வி ஆர் இன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெறும் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் அப்படியுமே ஒரு உலகத்தை கொண்டு வந்துட முடியாது. இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டட். உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குது. ஒரு கார் ஓடணும். இன்னைக்கு கார் ஓடணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம என்னதான் மாற்றங்கள் வந்தாலும், வீல் இல்லாம கார ஓட்ட முடியுமா? அப்படின்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா, அன்னைக்கு வேணா கம்ப்யூட்டர் சயன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். மேபி ஃப்ளையிங் கார்ஸ் படத்துல வர மாரி, அப்ப கூட அது ரோட்ல ஓடும்போது டயர் வேணும் இல்லையா? அந்த மாரி முன்னாடி இருந்த விஷயங்கள் நெறைய இப்ப எலக்ட்ரானிக்ஸா மாறியிருக்கு. கொஞ்சம் விஷயங்கள்லாம் உள்ள வந்திருக்குது. இப்ப ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல, அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்தாலும், ஒரு அப்ளிகேஷன்ல வந்து உட்காரும். அப்ப இந்த கோர தெரிஞ்சுக்கங்க. கூடவே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. மெஷின் லேர்னிங் தெரிஞ்சுக்கங்க. இன்னும் என்னெல்லாம் தெரியுதோ, அது எல்லாத்தையும் ஒரு கோர்ஸா படிச்சு, உங்க லைஃப்ப நீங்க செட்டில் பண்ணுங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்ல. நிதானமா இருங்க. சூப்பரான சாய்ஸ் லிஸ்ட் நான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். 180 பிளஸ் கட் ஆஃப், 185 பிளஸ் கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெறைய ஸ்டாண்டர்டான கல்லூரிகள் வந்து ஃப்ரீ சீட்ஸே குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய அந்த மார்க் அதிகமான மார்க் நீங்க வாங்குறதுனால ஃப்ரீ சீட்ஸ் குடுக்குறாங்க. ஃப்ரீ லேப்டாப்ஸ் குடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க யோசிச்சு வச்சுக்கங்க. வேணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சேனல் கீழ இருக்கக்கூடிய கூகுள் லிங்க் நீங்க வந்து லிங்க் வந்து நீங்க குடுக்குறேன். அத நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்லன்னா ஃபோன்ல கூப்ட்டு 9500680004 அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க. இல்ல என் நம்பர் பிஸியா இருக்கு, பேச முடியல அப்படின்னா, 2 நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதே லைவ்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த 2 நம்பர்ல கனெக்ட் பண்ணி, நீங்க வந்து கால் பண்ணி, உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட், உங்க மார்க்கான சாய்ஸ் லிஸ்ட்ட நீங்க வாங்கிக்கங்க. பதட்டப்பட வேண்டாம். மறுபடியும் சண்டே ஈவ்னிங் நான் லைவ்ல வர்றேன். லைவ்ல வரும்போது ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டே நான் ஒரு பிரிப்பேர் பண்ணி, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றதும் லைவாவே சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல வரப்போற காலேஜஸ் வந்து உங்க மார்க்குக்கான ஒரு கல்லூரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கும். அதனுடைய காப்பியும் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ, இத வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது, எப்பவுமே நான் ஒரு தப்பான கல்லூரிக்கு போயிட்டேன் அப்படிங்கிற ஃபீல கட்டாயம் குடுக்காதுங்கிற 200% அஷ்யூரன்ஸோட இந்த வீடியோவ நான் குளோஸ் பண்றேங்க. பி கூல், காம்
ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்லாம் நீங்க லிஸ்ட்ல போட்டு வைங்க. நான் ஒரு லிஸ்ட்டோட வரேன். இந்த லிஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெறும் விளம்பரங்களால மட்டும் இல்லைங்க. வெறும் போஸ்டரால மட்டும் இல்லைங்க. வெறும் பிளேஸ்மென்ட் அப்படிங்கிற அந்த பூதாகரமான ஒரு விளம்பரத்தினால மட்டும் இல்லைங்க. ஒரிஜினலாவே ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க, நல்ல வாத்தியார் இருக்கிறவங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறவங்க, ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தரவங்க, ஃபாரின் கூட கொலாபரேட் பண்றவங்க, இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள நேருக்கு நேரா நம்ம போய் பார்த்து, சில டேட்டாஸ் எடுத்து வெரிஃபை பண்ணி, நல்ல கல்லூரிகள சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லிஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ தைரியமா இருங்க. நீங்க எந்த யூடியூப் வேணா பாருங்க. என்ன டேட்டாஸ் வேணா எடுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா நெறைய ஆராயணும், முடிவெடுக்கணும். அந்த இடத்துல நம்ம குடுக்கக்கூடிய இந்த இன்புட்ஸ் டெஃபினட்டா ஒரு நல்ல முடிவ தருங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த லிஸ்ட் எல்லாரும் போடுற லிஸ்ட் என்கிட்டயும் இருக்குதுங்க. இப்ப இந்த லிஸ்ட்டே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல ப்ளூ கலர்ல போட்டிருக்கக்கூடிய அந்த காலேஜஸ்லாம் சூப்பரான காலேஜஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற காலேஜஸ். இந்த வயலட் கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், குரோ ஆகணும்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது அது. இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 2024ல சீட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது தான் டிஃபரன்ஸ். இத பிடிஎஃபாவே நான் கீழ லிங்க்ல நான் ஷேர் பண்றேன். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன்ஸ்க்கு பார்த்துக்கங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூலா இருங்க. கண்டிப்பா பார்க்கலாம். சனிக்கிழமை வேண்டாங்க இன்னைக்கா? இல்ல ஞாயித்துக்கிழமை நாள் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சாயங்காலம் 6:30 மணி ராகு காலம் முடிச்சுட்டு உங்கள எல்லாரும் சந்திக்கிறேன். திங்கட்கிழமை தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண போறோம். 3 நாள் டைம் இருக்குல்ல. யோசிக்காம கூலா அழகா இருங்க. அவசரப்பட்டு லாக் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, ஏதாவது பண்ணி சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, தப்பான ஒரு காலேஜ தவறா முடிவு எடுத்துறாதீங்க. நெறைய இது 60% நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும், உங்கள் இதயத்திலும். பாய் பாய். சாட்டர்டே முடிஞ்சு சண்டே ஈவினிங் சாயங்காலம் 6 மணிக்கு இதே மாரி லைவ்ல வரேன். பிடிச்சிருந்தா லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. அன்னைக்கே நம்ம எப்படிங்கிற பார்க்கலாம். ஷேர் பண்ற உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் ஷேர் பண்றேன். அதுல ஏதாவது கொரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருந்தா தாராளமா ஒன் டூ ஒன் நம்ம பேசலாம். ஓகே. இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்சம் டெக்னிக்கல் ஃப்ளா இருந்தது. சாரி மக்களே மன்னிச்சுக்கங்க. பை பை. சி யூ.